Hi friends, Anna University April May 2026 Regulation 2021 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். M2 பேப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட் இந்த பேப்பருக்கான 16 மார்க்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்டு நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆன்சர் கீயோட பிடிஎஃப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஆன்சர்னால் ஃபுல் லெசனோடைய மெட்டீரியல் ஆன்சர் மெட்டீரியல் இருக்குது. அண்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். எந்த சமயமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணால் பார்த்துட்டு போகாதீங்க. ஏன்னா எல்லாமே ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிட்டாலே போதும். அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி தான் பார்க்க போகிறோம். அதனால் ஃபார்முலா மட்டும் மெமரி பண்ணிவிட்டு சரி அப்படியே போட்டுடலான்னு பார்க்காதீங்க. கால்குலேட்டரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ராப்ளமும் பாருங்கள். ஏன்னா கால்குலேட்டர் யூசேஜை இந்த பேப்பருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ கால்குலேட்டரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கற்றுக்குறீங்களோ அவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணலாம் அண்டு கரெக்டாகவும் பண்ணலாம். அதனால் ஏன்னா எல்லா ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் ரொம்ப ரொம்ப தேவைப்படும். அதனால் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு மெத்தட்லேருந்து அட்லீஸ்ட் 2 ப்ராப்ளம் ஆச்சு போட்டு பாருங்கள். ஃபார்முலாவை தெளிவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். அந்த ஃபார்முலா ரைட் பண்ணிட்டாலே வேல்யூஸை நீங்கள் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி போடுற வேலை தான். ரொம்ப ஈஸியான பேப்பர் தான் அது. அதனால் ஃபார்முலாவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2nd, 3rd, 4th, 5th யூனிட்டில் டேரெக்டாக கொஷின்ஸ் அப்படியே ஓரளவு வந்துடும். ஃபஸ்ட் யூனிட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டெரக்டாக கேட்பாங்க. உங்களுக்கு கொஷின் கொடுத்துட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன மெத்தட்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி மீதி யூனிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். நான் சொல்கிற டாபிக்ஸில் இருக்க ப்ராப்ளம் மட்டும் தெளிவாக பார்த்துட்டு போயிடுங்க. ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா சைஸ் ஸ்கொயர் பேஸ்டு ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். சைஸ் ஸ்கொயர் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணியும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டி டெஸ்ட்டு எஃப் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்டை பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட் யூனிட்டை இப்போ பார்க்காதீங்க, நீங்கள் லாஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 2nd, 3rd, 4th, 5th கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு ஃபஸ்ட் யூனிட்டை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் யூனிட் இப்போயே நீங்கள் பார்த்து ரொம்ப டைம் அதிலே நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அடுத்த யூனிட்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் கொஷின் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. அதனால் 2nd, 3rd, 4th யூனிட்டை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் யூனிட் வாங்க. நான் கொடுத்துருக்க ஸ்டார் போட்டிருக்க டாபிக்ஸ்லேருந்து ப்ராப்ளம்ஸ் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளம்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். யூனிட் 2ல் உங்களுக்கு டேரெக்டாக 16 மார்க்ஸுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. அதனால் இந்த யூனிட் 2வை மிஸ் பண்ணவே கூடாது. அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா லத்தீன் ஸ்கொயர் டிசைன். இது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. 1 வே கிளாஸிஃபிகேஷன், அதை கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு டிசைன்னு சொல்லுவாங்க. 2 வே கிளாஸிஃபிகேஷன், ரேண்டமைஸ்டு பிளாக் டிசைன் இன்னொரு பேரும் கொடுப்பாங்க. உங்களுக்கு 2 வே டிசைன்னு கேட்காம கொஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமைஸ்டு பிளாக் டிசைன்னு கேட்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஷினில் 1 வே 2 வே லத்தீன் ஸ்கொயர்னு எதுவுமே கொடுக்காம நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இந்த செகண்ட் லெசனில் ஒவ்வொரு ப்ராப்ளமும் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா, இது என்ன மெத்தட்னு கண்டுபிடிக்க முடியுதா, அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே இந்த லெசனில் நீங்கள் ஈஸியாக 16 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 13th ஃபஸ்ட்டு டாபிக் காஸ் ஜக்கோபி பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. செகண்ட் டாபிக் காஸ் சீடலை பேஸ் பண்ணியும் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் 3rd பவர் மெத்தட் பேஸ் பண்ணி ப்ராப்ளம், வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நியூட்டன் ராப்சன் பேஸ் பண்ணி ப்ராப்ளம். இந்த 4 மெத்தட் நான் டிக் பண்ணியிருக்க 4 மெத்தடை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்க்கணுன்னா சால்வ் த லீனியர் ஈக்குவேஷன் பை காஸ் எலிமினேஷன் மெத்தட்லையும் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஐட்ரேஷன் இந்த 2 மெத்தட்லையும் பார்த்துக்கோங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு டிக் பண்ணியிருக்க மெத்தடை தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா 14th ஃபஸ்ட்டு கொஷின் நியூட்டன் ஃபார்வர்ட் அண்டு பேக்வேர்ட் இன்டர்போலேஷன், அந்த மெத்தடை பேஸ் பண்ணியும் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். நியூட்டன் டிவைடட் டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கணும். இது 2 பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடும். ட்ரபிசாய்டு ரூலு, சிம்சன் ரூலு, இதை நீங்கள் 2மே தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு 16 மார்க் கவர் ஆகிடும். அப்போ ஃபஸ்ட்டு 2 கொஷினை ஒன்று தெளிவாக பார்த்துக்கோங்க, இல்லை 3rd, 4th தெளிவாக பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷினும் 3rd கொஷினும் ஒரு செட்டாகவும், செகண்ட் கொஷினும் 4th கொஷினும் ஒரு செட்டாகவும் கேட்பாங்க. அப்போ கேட்டாங்கன்னா உங்களால் ஒரு 8 மார்க் தான் அட்டன் பண்ண முடியும். நான் சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கொஷினை மட்டும் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா 3rd, 4thலேருந்து எதனா ஒன்று கேட்டேன்னா விட்டுருவீங்க. அதனால் மேக்ஸிமம் 3 டாப்பிக்காச்சும் கவர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு 2 கொஷின் உங்களுக்கு படிக்கணுன்னா படிச்சிருங்க. அப்படின்னா 3rd, 4th உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா அந்த டாபிக் படிச்சிருங்க. சப்போஸ் நீங்கள் இதில் எல்லாமே படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் 3 டாப்பிக்காச்சும் கவர் பண்ணிவிடுங்க. நீங்கள் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா இந்த 4 மெத்தடுமே தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு மெத்தடு நீங்கள்
மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் தனியாகவும் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் ஒரே கொஷினில் எல்லா மெத்தடுமே யூஸ் பண்ணி போடுற மாதிரியும் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில். அதனால் இந்த எல்லா மெத்தடுக்கும் ஃபார்முலா பார்த்துட்டிங்கன்னா போதும், அதை வச்சே நீங்கள் பேஸ் பண்ணி போட்டுடலாம். அதில் டெய்லர் சீரிஸ் மெத்தட் வெரி இம்பார்ட்டண்ட், 4th ஆர்டர் ரஞ்சுகுத்தா மெத்தட், மாடிஃபைடு ஆயிலர் மெத்தட், ஆயிலர் தேரம், மில்லன்ஸ் மெத்தடு. இதில் உங்களுக்கு தனியாக கேட்கலான்னா ரஞ்சுகுத்தா மெத்தடு கேட்பாங்க, மில்லன்ஸ் மெத்தட் தனியாக கேட்பாங்க. அப்படின்னா இது எல்லா மெத்தடும் பேஸ் பண்ணி ஒரே ப்ராப்ளமாக கூட கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அதனால் இந்த 4 மெத்தடில் இருக்க ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. ஒன்றில் இதுக்கு நீங்கள் ஃபார்முலா பார்க்க போகிறீங்க, அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கால்குலேட்டரில் யூஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க. மற்றபடி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 2 விஷயம் தான், கால்குலேட்டர் யூசேஜ் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும், அண்டு ஃபார்முலாவை கரெக்டாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும், அண்டு கொஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது இந்த மெத்தடில் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலும் இந்த பேப்பர் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அங்கே நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட மார்க் அண்டு உங்களோட பர்சன்டேஜ் எல்லாமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி படிங்க. எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கிளியர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.